நீதிமொழிகள் 26ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். மூடனுக்கு கனத்தை கொடுக்கிறவன் கவனிலே கல்லை கட்டுகிறவன் போல் இருப்பான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கவனிலே கல். போரில் அம்பு எய்வது போல கல்லை எய்ய பயன்படுத்தும் ஒரு ஆயுதம் தான் இந்த கவன். ஆனால் அந்த கவனில நீங்க கல்லை கட்டி விட்டுட்டா அது தன்னுடைய இலக்கை எட்டாது, எதிரியை வீழ்த்தாது, அது ஒன்றுக்கும் பிரயோஜனப்படாது. அது போல தாங்க மூடனுக்கு அறிவே இல்லாதவங்களுக்கெல்லாம் நீங்க கனத்தை கொடுத்து மரியாதை கொடுத்து ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லாதவங்களை இந்த காலத்தில் பாருங்க, காசு கொடுத்து பணம் கொடுத்து ரெக்கமெண்டேஷன் பண்ணி உயர் பதவியில் கொண்டு போய் நிறுத்தி அந்த வேலைக்கு பிரயோஜனம் இல்லாத வேலையில பொருத்தி பிரயோஜனம் உள்ளவர்கள்லாம் தூரத்தில் இருக்கிற ஒரு காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதுதான் இந்த வசனத்தில் சொல்லப்படுகிறது. மூடனுக்கு அதிக கனத்தை கொடுக்கக்கூடாது. ஏன் தெரியுமா? அவன் தன்னுடைய மதியினத்தை வெளிப்படுத்துவான். அவன் தேவனுக்கு பயப்படாதவன், போதகத்தை வெறுப்பவன், உண்மையை ஏற்காதவன், கடிந்து கொண்டாலும் ஏற்க மாட்டான், நல்ல காரியத்தை சொன்னா அதை சுத்தமாக கண்டுக்க மாட்டான். ஆகவே தேவனுக்கு கீழ்ப்படுதல் இல்லாதவன் தான் மூடன் என்று சொல்லப்படுகிறது. அவனுக்கு கனமும் பதவியும் பொறுப்பும் வந்தாலும் தேவனுக்கு கீழ்ப்படியெல்லாம் ஒன்றுக்கும் பிரயோஜனப்பட மாட்டாங்க. ஹல்லேலூயா. தகுதியற்றவர் இடத்துல கனத்தை கொடுத்தா அது ஒன்றுக்கும் பிரயோஜனப்படாமல் போய்விடும். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, பெரிய ஆபத்தையும் உண்டு வரும், அழிவையும் உண்டு பண்ணும். ஆமென். நாபால் என்ற ஒரு மனுஷன் இருந்தான். வேதாகமத்தில் நீங்க வாசிக்கும் பொழுது நாபால் மிகவும் கஞ்சனாக காணப்பட்டான். அது மாத்திரமல்ல, நாபால் என்ற பெயருக்கு அர்த்தம் என்னவென்றால் அவன் ஒரு மூடன். ஹல்லேலூயா. அவன் பணக்காரனா தான், அந்தஸ்து இருந்துச்சு, அவன்கிட்ட செல்வ செழிப்பு இருந்துச்சு. ஆனாலும் அவன் தேவனை அறியாத பேலியாளின் மகனாக காணப்பட்டான். தேவ அன்பு இல்லாமல் தேவ சாபத்தை தரித்துக் கொள்ளாத ஒரு மனுஷனாக அவன் காணப்பட்டதனால தாவீது அவரிடத்தில் ஒரு சின்ன உதவி கேட்டு அனுப்புறாரு. அவன் உதாசீனப்படுத்துவது மாத்திரமல்ல, அவன் தாவீதை இகழ்ந்தான் என்று பார்க்கிறோம். அப்படி செய்ததனால என்னாச்சு தெரியுமா? தன்னுடைய மூடத்தனத்தை வெளிப்படுத்தினா ஹல்லேலூயா, அவன் உயிர் போச்சுங்க. தாவீதின் கையில் அவன் மடிந்து போகல, ஆனாலும் அவன் செத்து போனான் என்று பார்க்கிறோம். இப்படி தாங்க மூட இடத்துல அதிக செல்வம் இருந்தாலும் அதிக கனம் இருந்தாலும் அது நிலைப்பதில்லை. ஆமென். இந்த நாபாலுக்கு நடந்ததுதான் இன்னைக்கு அநேகருக்கு நடந்து கொண்டிருப்பது. ஹல்லேலூயா. ஏழைகள் இந்த காலத்தில் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாங்க. எனக்கு ஒரு விடிவு காலம் பிறக்குமா, என் வாழ்க்கை நல்லாகுமா, சீராகுமா, ஆனாலும் ஒரு உயர்வை அவர்கள் கண்டடைவதில்லை. இந்த காலத்தில் ஒன்றுக்கும் பிரயோஜனப்படாம ஹல்லேலூயா குவாலிஃபிகேஷனே இல்லாதவங்களாம் வேலையில் இருக்கிறாங்க. ரெக்கமெண்டேஷன், பணம் என்ற செல்வம் இதுதான் ஒரு காரணமாக காணப்படுகிறது. ஹல்லேலூயா. ஆகாஸ் ஒரு ராஜா என்ன பண்ணாரு தெரியுமா? ஆமானை உயர் பதவியில் அந்த இடத்துல அமைச்சர் பதவியில் கொண்டு போய் நிறுத்தினார். அவன் தன்னுடைய அகந்தையை வெளிப்படுத்தினான். மொர்தெகாய் தன்னை வணங்கவில்லை என்பதற்காக முழு யூத குலத்தை அழிக்க வேண்டும் என்று அவன் எத்தனை பண்ணினா, ஒரு தூக்கு மேடை உண்டு பண்ணான். ஹல்லேலூயா. தன்னுடைய மூடத்தனத்தை வெளிப்படுத்தின போது அவனுடைய டவுன்ஃபால், அவன் கீழே தள்ளப்பட்டான். என்னாச்சு தெரியுமா? அதே தூக்க மரத்தில் அவன் தூக்கிலிடப்பட்டு மாண்டு போனான். ஹல்லேலூயா. மூடனுக்கு என்னதான் கனம் இருந்தாலும் தன்னுடைய மூடத்தனத்தை வெளிப்படுத்தும் போது தேவனை அறியாமல் தன்னுடைய ஜென்ம சுவாபத்துக்கு அவன் உட்படும் பொழுது அதனுடைய முடிவோ அழிவுங்க பிரியமானவர்களே. ஹல்லேலூயா. ஆனால் தேவ பிள்ளைகளை தேவன் காப்பாற்றுகிறார். என் ஜனங்கள் ஒருபோதும் அப்பத்துக்கு இறந்து திரிகிறதில்லை ஆண்டவர் சொல்லுகிறார். ஒரு நிச்சயமாய் கைவிட மாட்டாங்க ஆண்டவர். அப்சலோமை குறித்து நாம் பார்க்கும் பொழுது ஒரு பிரபலமானவன் அவன், தாவீதின் குமாரன், அழகுள்ளவன். ஹல்லேலூயா. ஆனால் அவனே தன்னுடைய தகப்பனுக்கு விரோதமாக எழுந்து தாவீதே அவன் சிங்காசனத்திலிருந்து விரட்டி அடித்தான் என்று பார்க்கிறோம். அவன் இஸ்ரவேலின் அரசான இஸ்ரவேல் மக்கள் அவனை ஏற்றும் கொண்டார்கள். ஹல்லேலூயா. மக்களும் அப்சலோமை அங்கீகரித்தார்கள். அவன் தேவனை மறந்தான். ஹல்லேலூயா. அப்சலோம் தேவனை மறந்தான். தன் தகப்பனுக்கு எதிரான மூடத்தனத்தை அவன் வெளிப்படுத்தின மாத்திரத்தில் அவன் போரிலே மாண்டு போனான். கர்வாலி மரத்தில் அவன் சிக்கிக் கொள்ளும் பொழுது ஹல்லேலூயா யோபால் கொல்லப்பட்டான் என்று நாம் பார்க்கிறோம். ஆகவே ஹல்லேலூயா, நீங்க யாருக்கு கனத்தை கொடுக்கிறீங்க, யாரை மேன்மைப்படுத்துறீங்க என்பதில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். வேதவசனம் எச்சரிக்கிறதுங்க. ஹல்லேலூயா. அதுக்கு பாத்திரமான உகந்தவனாய் கர்த்தருக்கு கீழ்ப்படுகிற மக்களை அங்கீகரிக்காம ஹல்லேலூயா பணத்துக்கும் செல்வத்துக்கும் நீங்க மதிமடங்கி செய்கிற காரியத்தில் கர்த்தரை அங்கீகரிப்பதில்லை. அவருடைய முடிவு அழிவு. பிரியமானவர்களே, நீங்க பல நாட்களாக வேதனையோடு காத்திருக்கீங்களா? பல நாட்களாக எனக்கு ஒரு உயர்வு காத்திருக்கீங்களா? காத்திருந்து ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் நிச்சயமாக உதவி செய்வார், உங்களை மேன்மைப்படுத்துவார்.